கடன்ல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி விரும்புங்க. 5 வருஷத்துல உங்க நிலைமை மாறிடும். 50 நாள்ல மாறினாலும் மாறும், 5 நாள்ல மாறினாலும் மாறும், 50 நிமிஷத்துல மாறினாலும் மாறும், 5 நிமிஷத்துல மாறினாலும் மாறும். நம்ம இந்த உலகத்துல ஒரு வெற்றிடமா வாழுகிறோம். இந்த உலகத்துல தோல்வியை சந்திக்கிறோம். இந்த உலகத்துல வெற்றி பெற முடியல. இந்த உலகத்துல கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். கடன்ல இருந்து விடுதலை பெறுவதற்கு முயற்சி எடுத்தாலும் கூட அந்த கடன் என்ன பண்ண மாட்டேது, விட மாட்டேது. கடன் என்னை தொத்திக் கொள்ளுது, கடன் என்னை சுத்துது. அந்த கடனை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் அது என்ன பண்ணுது, ஏற்படுத்துது. அதுல இருந்து நான் வெளியே வரணும்னு சொல்லி பிரயாசப்பட்டா கூட முடியல. காரணம் என்னன்னா, சத்தியம் இல்லாததுனால, சத்தியத்தை கேட்காததுனால, சத்தியத்திற்கு நான் செவி கொடுக்காததுனால தான் கடன் என்னை சுத்துது. இப்ப சத்தியத்திற்கு நான் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து இந்த சத்தியத்தின் மேல வைராக்கியம் காட்டி இதை நான் கேட்டு இதன்படி நடக்கிற பொழுது இந்த சத்தியம் என்னை சூழ்ந்து கொள்ளும், கடன் என்னை சூழ்ந்து கொள்ளாது. இல்லைங்க, யாரு சொன்னதுங்க? கடன் அடைப்பதற்கு பல வழி இருக்குதுங்க. ஓட்டி செஞ்சா கடன் அடைக்கலாம், லீவ் இல்லாமல் வேலை செஞ்சா கடன் அடைக்கலாம். கடன் அளிப்பதற்கு பல வழி இருக்குதுங்க. நல்லா சாப்பிடாம, ஒருவேளை சாப்பிடாம அந்த காசை எடுத்து வச்சா கடன் அடைக்கலாம். இப்படி கடன் அடைப்பதற்கு பல வழியில் இருக்கிறப்ப நான் ஏங்க இதை செய்யணும்? செஞ்சு பாருங்க. 50 வருஷம்னாலும் நீங்க அந்த சாப்பாடு இல்லாம தான் இருப்பீங்க. ஆனா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்ற இந்த சத்தியத்தை, இந்த வேதத்தை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. 5 வருஷத்துல உங்க நிலைமை மாறிடும். நீங்க தேடுற பொறுத்து 50 நாள்ல மாறினாலும் மாறும், 5 நாள்ல மாறினாலும் மாறும், 50 நிமிஷத்துல மாறினாலும் மாறும், 5 நிமிஷத்துல மாறினாலும் மாறும். கடன்ல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி விரும்புங்க. வியாதியில இருந்து நான் சுகம் பெறுவேன்னு சொல்லி விரும்புங்க. நான் நல்லா வருவேன்னு சொல்லி விரும்புங்க. ஒன்றுமில்லாத நிலைமையிலே கர்த்தர் என்னை உயர்த்துவார் சொல்லி விரும்புங்க. எந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தரை நான் ஆழமாய் நம்புகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், அதை வாயில நான் அறிக்கை இடுகிறேன்னு சொல்லி அதை நம்புங்க. அதை பிரயாசப்படுங்க. அது மேல வைராக்கியம் கொள்ளுங்க. அதை பற்றி கொண்டு எழும்புங்க. நான் சொல்கிறேன், நீங்க எழும்புகிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.